எபிசோட் 98. கௌரி ரொம்பவே வலியில் துடிச்சிக்கிட்டு இருந்தா. அவள் பக்கத்தில் உட்கார்ந்த ஆர்ஜுன் அவன் கையை இறுக்க பிடிச்சிக்கிட்டு சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான். ஆனால் அவனால் முடியலை. ஒரு கட்டத்தில் கௌரி அப்படியே மயங்கிட்டா. இதை பார்த்த ஆர்ஜுனுக்கு பயங்கரமாக பயம் வந்தது. கௌரி ப்ளீஸ் கண்ணை தர. கௌரி உனக்கு ஒன்றுமே இல்லை, கண்ணு திறந்து பாரு. நீ இப்போ புஷ் பண்ணலை அப்படின்னா நம்ம குழந்தை வெளியில் வர முடியாது. ப்ளீஸ் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் தட்ட ஆரம்பித்தான். கௌரி கண்ணை திறந்து பார்த்தா. ரொம்பவே வலியில் கத்த ஆரம்பித்தா. இதை பார்த்த ஆர்ஜுனால் தாங்கிக்க முடியல. கௌரி கொஞ்சம் பொறுத்துக்கோ, இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லி மறுபுறம் என்னோட கஸ் ரொம்பவே தப்பாக இருந்திருக்கு. நான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாலும் இப்படி ஒரு தங்கமான மாப்பிள்ளை என்னால் தேடி இருக்க முடியாது. அவ்வளோ நல்ல பையன். அவளோட சாய்ஸ் ரொம்ப கரெக்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அக்காவுக்கும் நான் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. கூடவே நம்ம பாட்டி தாத்தாவாக ப்ரொமோட் ஆக போகிறோம். எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை அப்படின்னு கார்த்திகேயன் கேட்டார். இதை கேட்டு சிரிச்ச காவேரி, அது என்னமோ உண்மைதான், பையன் தங்கமான பையன், நம்ம பொண்ணை தங்கத்தட்டில் வச்சு தாங்கிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்கா. நம்ம கண்டிப்பாக குழந்தைய பார்க்க போகணும். நமக்கு பேரப்பிள்ளை பிறக்க போகுது. எதுக்கும் நம்ம இப்போவே தயாராகலாம் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ பாரு தான் மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க கார்த்திகேயன் இப்போ ரொம்பவே பாசமாக இருந்தார். அவர் மனசில் இருந்த அத்தனை வலிகளும் மறைஞ்சே போச்சு. பயமும் இல்லை. தான் மனைவியை ரொம்பவே சந்தோஷமாக பார்க்க ஆரம்பித்தார். அவங்க கலங்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாசமாகவும் ஹாப்பியாகவும் அவங்கள வச்சுக்கிட்டாங்க. மனைவி அப்புறம் மகக்கிட்ட இருந்த கோபம் எல்லாமே மறைஞ்சே போச்சு. இப்போது தான் தாத்தா பாட்டியாக போகிற சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருந்தாங்க. மறுபுறம் யுவராஜ் சாருக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியலையே. ஆர்ஜுன் பதவியை விவேக்குக்கு கொடுத்தா அப்போது ஆர்ஜுன் மறுபடியும் நம்ம கூட ஒர்க் பண்ண போகிறானா? இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. அவரை நினச்சாலே எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னான் சந்துரு. டேய் என்னடா நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? உனக்கு நல்லாவே தெரியும் யுவராஜ் சாருக்கு ஆர்ஜுனை எவ்வளோ பிடிக்கும்னு. ஆனால் அவர் கண்டிப்பாக இப்படி ஒரு காரியம் பண்ணுறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். மேபி ஆர்ஜுனுக்கு வேறு ஏதாவது பதவி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டான். அட போடா நீ வேற, உனக்கு தெரியும் ஆர்ஜுன் நம்ம ஆஃபீஸ்க்காக ஓய்வு கூட எடுக்காமல் எவ்வளோ உழைச்சிருக்கான். உடம்பு சரியில்லைனா கூட அவன் லீவ் எடுக்கவே மாட்டான். அப்படிப்பட்டவனை இன்னொரு பதவிக்கு கொடுக்கறதா? எனக்கு இது சுத்தமாக பிடிக்கலை. அதுவும் இந்த விவேக்குக்கு போய் ஹச்ஆர் பதவி முடிஞ்சிச்சு. அவன் ஒரு சோம்பேறி, கொஞ்சம் கூட ஒர்க் பண்ண மாட்டான். ஏதாவது நமக்கு ஹெல்ப் வேணும்னா கூட பண்ண மாட்டான். அப்படிப்பட்டவங்கிட்ட இந்த பதவியை கொடுத்துட்டாரு பாரு அப்படின்னு ரொம்ப கோபமாக கத்துனான் சந்துரு. டேய் ஒருவேளை நம்ம ஆர்ஜுனை வேலையை விட்டு தூக்கியிருப்பாரோ அப்படின்னு அர்ஜுன் சொல்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷாக் ஆகி, டேய் என்னடா சொல்கிற? அர்ஜுனை வேலையை தூக்குற அளவுக்கு அவன் என்ன பண்ணியிருப்பான்? இல்லை அப்படியெல்லாம் எதுவும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லவும் ஆதி சின்ன பிள்ளை மாதிரி அழ ஆரம்பித்தான். இதை பார்த்து அர்ஜுன், டேய் எதுக்குடா சின்ன பிள்ளை மாதிரி அழுவுற? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கண்டிப்பாக யுவராஜ் சார் அவனுக்காக ஏதாவது ஒரு பதவியை வச்சுருப்பாரு. அதனால தான் மேபி அவனை வேலையை விட்டு இல்லை மேபி அவனை அந்த போஸ்ட்லேருந்து தூக்கியிருப்பாரு, அவ்வளோதான். இதுக்கேண்டா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கேட்டான். மறுபுறம் லேபர் ரூமுக்கு வெளியில் டாக்டர்ஸ் குழந்தைய எடுக்க ரொம்பவே முயற்சி பண்ணாங்க. கௌரியால் வலி தாங்கவே முடியலை. டாக்டர்ஸ் குழந்தைய வெளியில் சேஃபாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ப்ளீட் அதிகமாக ஆக ஆரம்பிச்சது. இதை பார்த்த டாக்டர்ஸ் ஷாக்காக கௌரி அப்படியே மயங்கிட்டா. இதை பார்த்து பதறிப்போன ஆர்ஜுன், கௌரி ப்ளீஸ் கண்ணை தர, ப்ளீஸ் உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி கண்ணத்தை தட்ட ஆரம்பித்தான். ஆனால் கௌரி கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அதை பார்த்த டாக்டர்ஸ், இனிமேல் நம்மளால் இப்படி குழந்தை எடுக்க முடியாது, ஆப்ரேஷன் மூலியமாக தான் வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்ஜுனை வெளியில் அனுப்பிட்டு கௌரியை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனாங்க. ஆர்ஜுன் ரொம்பவே பயந்து போய் இருந்தான். கௌரி ரொம்பவே சீரியஸாக இருந்தா. அர்ஜுன் வெளியில் வந்து உட்காந்து அழ ஆரம்பித்தான்.
என்னோட அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போது நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவியா கௌரி அப்படின்னு தனக்கு தானே கேள்வி கேட்டு அழுதான். மறுபுறம், பாட்டி சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம அண்ணா அண்ணிக்கு இப்போ குட்டி பாப்பா வந்திருக்கோம், நம்ம பார்க்க போகலாம், என்னால் பொறுமையாகவே இருக்க முடியல, சீக்கிரம் வாங்க பாட்டி அப்படின்னு நிலா கூப்பிட்டா. இதை கேட்ட பார்வதி, மா கொஞ்ச நேரம் உட்காருமா, போகலாம், இன்னும் குழந்தை பிறக்கலை, நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா போய் பார்க்கலாம், புரிஞ்சுக்கோ, அதனால் கொஞ்சம் பொறுமையாக உட்காரு அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட நிலா, இன்னும் எவ்வளோ நேரம் பாட்டி, அண்ணியோட வயத்தை அழுத்துனா பாப்பா வெளியில் வந்துட போகுது, அது பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்டா. இதை கேட்ட பார்வதி சிரிச்சுக்கிட்டே, என்ன சொல்கிற நிலா, இங்கே பாரு, பொறுமையாயிரு, உனக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வர, சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்து டிவி பாரு, சரியா அப்படின்னு சொல்ல, கேட்ட நிலா, பாட்டி நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக சிரிக்கிறீங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவள் டிவியை போட்டு பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் அவள் தான் அண்ணனோட குழந்தைய பார்க்குறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருந்தாள். மறுபுறம் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் உள்ளேயும் வெளியிலையும் போயிட்டே இருந்தாங்க. ஆர்ஜுன் கேட்குற எந்த கொஸ்டின்ஸுக்கும் அவங்க ஆன்சர் பண்ணவே இல்லை. ஆர்ஜுனுக்கு மேலும் பயம் வர ஆரம்பிச்சது. அப்போது ஒரு நர்ஸ் வெளியில் வந்து, சார் அவங்களுக்கு உடனடியாக ஏபி பாசிட்டிவ் பிளட்டு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ஆர்ஜுன், எனக்கும் ஏபி பாசிட்டிவ் தான், நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா ஒரு நர்ஸ் இன்னொரு நர்ஸை கூப்பிட்டு பிளட் டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. உடனே அவங்களும் ஆர்ஜுனை கூட்டிகிட்டு போய் பிளட் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்தாங்க. உடனடியாக ஆர்ஜுனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் பிளட் எடுக்க ஆரம்பித்தாங்க. மனசு முழுக்க கௌரியும் குழந்தையும் எதுவும் ஆகாமல் சேஃபாக என்கிட்டயே வந்துடணும், நான் அவங்கள இழக்க விரும்பலை, அட்லீஸ்ட் அவங்க 2 பேருமே என் கூட இருக்கணும் கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டான் ஆர்ஜுன். உறவு மலரும்.